எல்லாருக்கும் சன்மகிருஷ்ணன்பா. வர்த்தமான சூத்திரம் 46வது பாடல் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதாவது நம்மளுடைய பக்தி பண்ணி பகவான் கிட்ட என்ன கேட்கறது அப்படிங்கறத பத்தி தான், எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படிங்கறத அவர் பேசிட்டு இருக்காரு. அதை நம்ம கேட்கும் போது நமக்கு அந்த ஞானம் பத்தி சொன்னாரு. சாதாரணமா இருக்கிற ஞானம் அப்படிங்கிறது மத்திய ஸ்ருதி அவதி மனப்பரிய ஞானம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்குலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறதா. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானமும் ஸ்மிருதியும் அதிகமாகும் போது இதை செய்யணும் அதை செய்யணும்னு போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்குலம் ஜாஸ்தி ஆகுது. அதனால நமக்கு அந்த அனந்த சுகங்கிறத நமக்கு வந்து இல்லாம போயிடுது அப்படின்றதா. சோ அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கதான் அவங்க சொல்றாங்க. சோ ஞானம் வரும்பொழுது நமக்குள்ள வந்து அந்த ஆக்குலம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்குலம் இல்லாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற போது எப்படி நம்ம வந்து அதை பயிற்சி பண்ணணும், எப்படி நமக்குள்ள அதை பிராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாமும் நமக்கு வந்து சொல்றோம். சோ இதெல்லாம் வந்து சம்ஸ்காரம் மூலியமா தான் நீங்க வந்து அதை வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற. ஏன்னா ஞானம் அப்படிங்கிற போது அது வந்து வெறும் அறிதல் மட்டுமா இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப உங்களுக்கு வந்து ஆக்குலா ஆகிறது. ஆனா நமக்கு வந்து அது வந்து அறிதலோட நிக்கிறது இல்லை. அதை தாண்டி அது என்னுடையதுங்கிற அந்த இது வரும்பொழுது, நிலைமை வரும்பொழுதுதான் அது மோகத்துக்கும் பரிகிரகத்துக்கும் அது இதுவாகும் போதுதான் உங்களுக்கு வந்து அதுல ஆக்குலம் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கான அந்த சுகம் வந்து அங்க இல்லாம போயிடுது அப்படிங்கிற. ஆனா பொதுவாக நமக்கு வந்து ஞானம் அதிகமாச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து அதுவே வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னோம். அப்ப நமக்கு வந்து ஞானமே இல்லாம இருக்கிறது தேவையானா அதுவுமே பிரச்சனை தான். சோ ஞானம் இருந்தது அப்படின்னா, அதாவது எல்லாமே இந்திரிய ஞானமா இருந்ததுன்னு சொன்னோம். சோ அந்த ஸ்மரன் சக்தி அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மரன் சக்தி தான் அடுத்த கட்டத்தை நீங்க நகர்றதுக்கோ இல்ல ஒரு பிளான் பண்றதுக்கோ வேலை செய்யறதுக்கோ உதவ முடியும். சோ அது இல்லைனாலும் பிரச்சனை, இருந்ததுனாலும் பிரச்சனை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஷயோபசம ஞானம், இந்திரிய ஞானம் அப்படிங்கறதுனால அந்த ஞானம் காரணமா நமக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா ஆக்குலம் இருக்கு அப்படிங்க. சோ எப்ப உங்களுக்கு வந்து ஞானம்ங்கிறது வந்து வெறும் அறிதலோட நிக்குது, அதை தாண்டி மேல போகாம இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அப்பதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து சாந்தியும் கிடைக்கும், சுகமும் கிடைக்க முடியும் அப்படிங்கிற. சோ அதுல வந்து நமக்கு வந்து இதுல கூட பார்த்தோம். அதை வந்து எப்படி நம்ம வரவழைச்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போறோம், பகவான் தரிசனம் பண்றோம். சோ பகவானை பார்க்கும்போது, பகவான் கிட்ட பார்க்கும்போது அந்த வீத்தராக ஸ்வரூபத்தை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த அமைதியை பார்க்கும்போது அந்த சுகத்தை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து அந்த பாவனை வந்து வர முடியும் அப்படிங்கறதா இதுல. சோ அது கூட அவர் என்ன சொல்றாரு, அதுதான் சொல்ற எப்படி கோயிலுமே வந்து உங்களுக்கு ஒண்ணும் அமைதியா இருக்கிறது இல்லை. நம்ம தினப்படி படிக்கிறோம், நம்ம உதக்க சந்தனம் எல்லாம் படிக்கிறோம். நம்ம அதுல என்ன வருது உங்களுக்கு அந்த பாடல படிச்சிருக்கும் போது நல்லா அதுல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உதக்க சந்தன தந்துல புஷ்பகை சரசு தீபக தூப பலார்க்கை தவள மங்கள கான ரவாக்குல அப்படின்னு வரும். சோ அதுல வரும்போது பாத்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் வருதுன்னு சொன்னா தவள மங்கள. சோ கோயிலோட அந்த சூழல் எப்படி இருக்கு, அங்க வந்து சப்தம் இருக்கு, மங்கள அந்த கானங்கள் கேக்குது. கோயில் பூரா உங்களுக்கு வந்து அந்த மணி அடிக்கிற சப்தம், இந்த சப்தம், மந்திரம் உச்சரிக்கிற சப்தம், பூஜை பண்ற சப்தம். சோ கோயிலுக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்தங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு உங்களுக்கு. சோ இதை தாண்டி சோ அப்ப என்னவா இருக்கு, நம்ம என்னத்துக்கு போறோங்க, பகவானை பார்த்துட்டு நமக்குள்ள இருக்கிற ஆக்குலம் இல்லாம இருக்கணும்னு போறோம். ஆனா அந்த சூழலே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்தங்கள்னால உங்களுக்கு கோயிலோட இதுவே வந்து எப்படி இருக்கு, ஆக்குலமாதான் இருக்கு அப்படின்னு. ஆனா இவ்வளவு கோயில் இருக்கிற சூழல் ஆக்குலமா இருக்கே தவிர ஆனா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நிராகுலமா இருக்காரு. அவர் பாட்டு அமைதியம், அவருக்குள்ள அவர் பாட்டு இருக்காரு. சோ அதனால நாமளும் அந்த மாதிரி போகும்பொழுது அந்த சப்தங்கள்லாம் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னா கூட அந்த பகவானை பார்க்கும்போது பகவான் கிட்ட இருக்கிற அந்த
நிராகுலம், அந்த அனந்த சுகம் அதெல்லாம் பார்த்து நாம என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த குணம் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த பாவனை நமக்கு வரணும் அப்படின்னு அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த நிராகுல பாவனையில இருக்கிறதுக்கு நம்முடைய ஸ்மிருதி சோ அந்த பகவானுடைய பாதச்சரண பகவானுடைய அந்த இதுல நமக்குள்ள இருத்திக்கிறதுக்காக எப்படி இருத்திக்கணும் நம்ம அங்க தரிசனம் பண்ணும்போது அவருடைய பாதச்சரணை நமக்குள்ள இருத்திக்கிறதுக்கான முயற்சிய பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள வந்து அந்த நிராகுலம் வர முடியும், சாந்தியும் வர முடியும் அப்படின்னு. ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அவர்கிட்ட என்ன இருக்கு, அவருடைய ஞானத்துல ஏன் அந்த ஆக்குலம் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து கேவல ஞானமா இருக்கு. நமக்கு வர்றதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் கேவல ஞானம் இல்லாம எல்லாம் ஷயோபசம ஞானம் நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் நமக்கு ஆக்குலம் அதிகமா இருக்கு. ஸ்மிருதி காரணமா அறிந்திக்கிறது மேல மேல தெரிஞ்சுக்கணுன்ற அந்த அவா இப்படி இருந்தா என்ன அப்படின்னா அது தொடர்ந்து அதை ஒட்டி நிறைய நிறைய அடுத்தடுத்து நிகழ்வுகள் நம்ம அதுல ஈடுபடும் போது நமக்கு ஆக்குலம் வந்து அதிகமாயிட்டே போகுது அப்படிங்க. சோ அப்ப எப்ப வந்து உங்களுக்கு வந்து அது ஆக்குலம் இல்லாம இருக்க முடியும்னா அந்த முழுமையான ஞானம் வரும்பொழுதுதான் நமக்கு வந்து ஆக்குலம் இல்லாம இருக்க முடியும். அப்பதான் வந்து நமக்கு அந்த அனந்த சுகமும் கிடைக்க முடியும் அப்படின்னு. சோ பகவானுக்கு ஏன் வந்து அது ஆக்குலம் இல்லாம இருக்குன்னா ஞானமும் அவருக்கு வந்து அனந்த ஞானமா இருக்கு. சோ அது காரணமா அவருக்கு வந்து எந்த ஆக்குலமும் இல்லை அப்படிங்கறதுனால அனந்த சுகமும் அவருக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கறதான். சோ இத வந்து நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நமக்குள்ள கொண்டு வருது. சோ எது வரைக்கும் நமக்குடைய ஞானம் வந்து அதுராவா இருக்கு, அதாவது முழுமை இல்லாம இருக்கோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சுகமும் எப்படி இருக்கும், சுகமும் முழுமை இல்லாத அதுராவாதான் இருக்கும். முழுமை இல்லாத சுகமாதான் அது நமக்கு வந்து இருக்க முடியும் அப்படிங்கறதான். அதனால சுகம் நமக்கு பரிபூர்ணமா வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இலக்கு எதை நோக்கி இருக்கணும்னா அந்த முழுமையான ஞானத்தை அடையிறதா இருக்கணும். சோ பகவான் வந்து அதுதான் நமக்கு வந்து சொல்றாரு. அவருடைய அந்த பிம்பம் நமக்கு அதுதான் நமக்கு வந்து காமிக்கும். சோ அதை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து அது இது பண்ணிக்கணும்னு சொன்னா நமக்குள்ள பார்த்துட்டு பகவானும் வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து பார்க்கறது. ஏன்னா நமக்கு அடுத்து நடக்க போறது என்னன்றது நமக்கு தெரியல நமக்கு. சோ அதுக்குதான் அவர் வந்து என்ன சொன்னாரு, நம்மளுடைய ஞானம் எப்படி முழுமை இல்லாம இருக்கு, அது காரணமா ஏன் ஆக்குலம் வருது அப்படின்னு சொல்லி. இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார்ட்டூன் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா பெரியவங்களுக்கும் சில அந்த மாதிரி பெரியவங்களுக்கான கார்ட்டூன் இருக்கு, சின்னவங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற போது அந்த குழந்தைகள் அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு உன்னிப்பா கவனிக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவன் இதுவாயிடுவானா அவன் அதுவாயிடுவானா இந்த அதுங்களுக்குள்ள என்ன ஆகும், ஒரு முடிவு தெரியாதது தெரியல அப்படிங்கறதுனால அடுத்து என்ன தெரிய நடக்கும் அப்படிங்கிறது தெரியாததுனால அப்ப பாக்குறவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்லதா நடக்கணுங்கிறதோ அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு விகல்பமோ ஆக்குலமோ அங்க நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். சோ பெரியவங்களை கூட பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிலிமா இருக்கட்டும் இல்ல சீரியலா இருக்கட்டும், சோ அதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அது என்னன்றது தெரியாது அவங்களுக்கு. சோ அது 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 வந்து ஒரு ஸ்கிரிப்டட் தான் அது, இதுக்கு முடிவு எப்படி இருக்கு, இது இந்த முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறதுல அவங்களுக்கு அவங்க பாக்குறது ஒரு காட்சியை பாக்குறாங்க. அது பார்க்கும்போது அதுல ஈடுபடுறாங்க. சோ அது நடக்கிற மாதிரி பண்ணும்போது அடுத்தடுத்து என்னன்னு தெரியாதனால அது ஈவன் சீரியலா தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கூட அது வந்து கற்பனை தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அதுக்கு கூட அவங்களுக்கு வந்து அந்த முடிவு வந்து என்னன்றது தெரியாதது அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாதனால அப்ப என்ன ஆகுதாக்க ஒரு ஆக்குலம் வந்து வருது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. அவருக்கு எல்லாம் ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்டும் தெரியும், அவருக்கு முடிவும் என்னன்றது தெரியும். அதனால அவருக்கு வந்து அங்க ஆக்குல் இல்லாம ஈவன் நம்மளே கூட வந்து படம் இதெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா கூட யாருக்கு வந்து முதல்ல படம் பார்க்கலையோ அவங்களுக்குதான் அந்த வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தின அந்த அவா இருக்கும். ஆனா ஆல்ரெடி ஒருத்தர் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட போகணும்னு வச்சுக்கோங்க, சோ அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த காட்சி என்னென்ன வரும் அப்படிங்கிறது. அவங்க சும்மாவே இருக்காம அடுத்து இது வரும், அடுத்து இது வரும், அடுத்து இது வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களும் சரியா அவங்க நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, சரியா பார்க்கவும் விடவே மாட்டாங்க. சோ அவங்க பக்கத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அப்பவும் நமக்கு வந்து என்ன தெரிஞ்சவங்களை பக்கத்துல வச்சுட்டு பார்த்தாலும் பிரச்சனை, நம்ம தெரியாம பார்க்கும்போதும் பிரச்சனை. சோ எல்லாமே எதனால வருது அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஞானம் வந்து முழுமை இல்லாம குறைபாடுடைய ஞானமா இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா. இது ஞானத்துல இருக்கிற ஒரு நோய் மாதிரிதான் இது அப்படிங்கிறது. எது இந்த மாதிரி ஷயோபசம் அப்படிங்கிறது
முழுமை இல்லாத இந்த ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நோய் உள்ள ஒரு ஞானமா இது வந்து இருக்கு அப்படின்னு. சோ இதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கோன்னு போனா கூட அங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிராகுலம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற. எப்போ இந்த வந்து நோய் தீர்ந்து போதோ, எப்ப வந்து முழுமையான கேவல ஞானம் ஏற்பட்டோ, அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஞானம் வந்து என்ன கொடுக்கக்கூடியதா இருக்கு, சுகம் கொடுக்கக்கூடியதா உங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்றதா. சோ அப்ப எப்ப வந்து ஞானம் அறிதலோட நிக்குதோ அப்பதான் நமக்கு வந்து சுகம் வந்து இருக்க முடியும் அப்படின்றதா. சோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அறிதலை தாண்டி நம்ம எப்ப வந்து அதை பத்தின விவரங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறோமோ, இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவலை காமிக்கிறோமோ, இல்ல அது என்னுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம நமக்கு இருக்கோ, அது வரைக்கும் நமக்கு வந்து என்னவா இருக்குன்னா அந்த ஆக்குலம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அதுல ஒரு பயமும் இருக்கு உங்களுக்கு அதுல. சோ உங்களுக்கு தெரியாத போது ஒரு பயம் ஏற்படுது. நம்மளுடையது அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு ஒரு இது இருக்கும்போது பயமும் சேர்ந்து வந்தது. அப்ப நமக்கு வந்து அந்த ஞானம் காரணமா நமக்கு ஆக்குலம் ஏற்படுது அப்படிங்கிறத. சோ இது மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், முதல்ல வந்து ஞானத்தை வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கு எது அறிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அறிதலோடு நிக்கிறதுக்கான அந்த பிராக்டிஸ பண்ணிக்கணும் அப்படிங்கிற. சரி, அதனால இது வந்து முக்கியமா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பயம் காரணமா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அடையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடையது அப்படிங்கிற அந்த பிரமைக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு வந்து அந்த ஆட்களும் குறைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு அப்படி இருக்கவே முடியறது இல்ல. ஒரு படிப்படியோட ஒரு பிளானிங் இருக்கு நமக்கு. ஒரு அப்பா சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா, வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன ஆகுது, அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள், அவங்களுக்கு எவ்வளவு இன்னைக்கு என்ன வாடகை கொடுக்குறோம், நாளைக்கு எவ்வளவு ஆகும், இதுக்கு என்ன செலவு, நம்மளுடைய வருமானம் என்னவா இருக்கு, இந்த வருமானத்தை எப்படி இதுவாக்குறது, அதுக்கப்புறம் எப்படி பணம் கட்டுறது அப்படின்னு நம்ம. ஆனா இன்னைக்கு இருக்கிற என்ன நிலைமையோ அதை பத்தியே நம்ம யோசிக்காம அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களை பத்தி நம்மளுடைய நினைப்புகள்ல தாட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு போயிட்டே இருக்கும். சோ இதுவுமே ஞானம் காரணமா ஏற்படுது. நமக்கு ஒரு ஞானம் இருக்கும். அந்த ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், அடுத்தடுத்து என்ன நடக்கணும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கற்பனையும் ஒரு இதுவும் மேல மேல என்ன பண்றதுன்னு அதுல போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, துக்கம் வந்து அதிகமாகுது. நமக்கு அங்க சுகம் இல்லாம போயிடுது. சோ இதுவே வந்து உங்களுக்கு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல தூக்கம் கூட இல்லாம ஆயிடுது. அவங்களுக்கு சரியா தூங்க முடியாம போயிடுது. அப்படிங்கிற போது அந்த பயம் காரணமா தூங்க போயிடுது போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க டாக்டர்ஸ் கிட்ட கூட போக வேண்டி இருக்கு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதா இருக்கு, தூக்க மாத்திரையும் சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னு சொன்னா இந்த தூக்க மாத்திரை உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தூக்கம் வரலன்னு தூக்க மாத்திரை போடும் பொழுது உண்மையிலேயே அந்த மாத்திரை நமக்கு தூக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது தூக்கத்தையும் கொடுக்கறது கிடையாது. உண்மையான தூக்கம் நீங்க இயல்பா நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த புத்துணர்ச்சி அதெல்லாம் வந்து தானா கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா இப்ப மாத்திரை போட்டு நீங்க தூங்குறதுக்குன்னு ஒரு முயற்சி பண்ணும்பொழுது தூக்க மாத்திரைன்னு அது பேர் சொல்றாங்க. ஆனா அந்த தூக்க மாத்திரை உங்களை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆக்சுவலா அது வந்து தூக்கத்தை கொடுக்கறது கிடையாது. சோ உங்க மனச நீங்க நிறைய யோசிக்கிறீங்க இல்லையா, அந்த யோசிப்பை நிறுத்துறதுக்கு செயற்கையா உங்களுக்குள்ள ஒரு மயக்கத்தன்மையை தான் அது வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மயக்கத்தன்மையை நம்ம என்னவா நினைச்சுக்கிறோம், களைச்சு போய் நம்ம அது படுத்து அந்த மயக்கத்துல இருக்கிறத நம்ம தூக்கம்னு நினைக்கிறோம். அதனாலதான் நீங்க அந்த மாத்திரை போட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த இயல்பா தூக்கத்தினால கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சி கிடைக்கிறது இல்ல அப்படிங்கறதான். அப்ப எதனால இந்த மாதிரி எல்லாம் மாத்திரை எல்லாம் போட்டு போட்டு எல்லாம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, வர்த்தமானத்துல உங்களுடைய ஞானம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நிகழ்காலத்துல இந்த ஞானம் உங்களை அமைதியா இருக்க விடாம பண்ணிட்டு, எந்த ஞானம் இந்த மாதிரி இருக்கிற இந்த குறைபாடோடு இருக்கிற இந்த முழுமையான ஞானம் இல்லாதனால அந்த அரகுர ஞானம் நமக்கு வந்து அமைதி இல்லாம பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சோ அது காரணமாதான் எதிர்காலம் பத்தின கவலையும் அதிகமா இருக்கு. இதை எப்படி நம்ம இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி சரி பண்ணிக்கணும், பகவானை பார்த்து நீங்க போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, பகவானை பார்க்கும்போது உங்களுக்குள்ள வந்து நீங்க இததான்
கேட்கணும் நீங்க. பகவான் கிட்ட போய் எல்லாருக்கும் வந்து என்ன இருக்கு? எல்லாருக்கும் நமக்கு கேட்கிற அந்த இது இருக்கு. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும்னு கேட்கறது இருக்கும் பொழுது, சோ பகவான் கிட்டயும் அந்த மாதிரி போய் கேட்கிறீங்க. சோ பகவான் கிட்ட கேட்கும்போது, நீங்க கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அததான் இந்த பாடல்ல வந்து ஹைலைட் பண்றாரு மகராஜ். என்ன கேட்கணும் நீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏ பகவான் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஞானம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஞானம் என்னவா இருக்கு? அவ்ளோ தரமான ஞானமா என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தோட தரம். சோ அந்த தரத்தோட கூடிய அந்த ஞானத்த நீங்க வந்து கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ நம்மளோட பெரியவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்க கிட்ட போய் என்ன கேட்கணும். சோ அவங்க கிட்ட என்ன இருக்குதோ, அது என்ன சிறந்த விஷயமோ, அத அடையறதுக்கான முயற்சி மாதிரி பகவான் கிட்டயும் போகும்போது, நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தரத்தோட கூடிய அந்த ஞானத்த தான் நீங்க வந்து கேட்கணும். அதுதான் வந்து மகராஜ் அதுல சொல்லியிருக்காரு. அவருடைய இதுவாவும் அதுல சொல்லியிருக்காரு. இத்தனை வரைக்கும் பார்த்துட்டே வந்திருக்கேன். உங்கள பரிச்சயம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க பக்தனா உங்ககிட்ட நான் இதுதான் கேட்க ஆசைப்படுறேன் அப்படிங்கறத அந்த பாடல்ல கொடுத்திருக்காரு. சோ அது என்ன கேட்கிறாருப்பா? அந்த தரத்தோட கூடிய ஞானம். பகவான் கிட்ட ஞானம் இருக்கு. அந்த ஞானம் என்ன தரத்துல இருக்கோ, அதே தரத்தோட கூடிய ஞானம். எனக்கு ஒண்ணும் முழுசா கூட வேண்டியது இல்ல எனக்கு. எனக்கு என்ன இருந்தா போதும் எனக்கு? அந்த தரத்தோட கூடிய ஞானத்துல ஒரு துளி, அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த ஒரு முழு பூ இருக்குது அப்படின்னு சொன்னா கூட, அந்த மொத்த இது கூட எனக்கு தேவையில்ல. அதுல ஒரு இதழ் மாதிரியோ, ஒரு ஒரு சின்ன இது மாதிரியோ, அது மட்டும் எனக்கு வந்து கிடைச்சதுன்னா போதும். அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க பகவான் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ற. ஆனா என்னன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கும் பொழுது, அப்ப என்ன கிடைக்கும்னா, ஏன்னா அந்த முழுமையான ஞானம்ங்கிறது வந்து அது முழுமையானதுதான் உங்களுக்கு. ஒரு துளி எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க கேட்கறது என்னமோ எனக்கு ஒரு துளின்னு கொடுங்க. ஆனா அது கிடைக்கும்போது எப்படி கிடைக்கும்? மொத்தமாவே தான் கிடைக்குமே தவிர, உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைக்காது. அதனால கேட்கறது கூட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, சரியான முறையில, சரியான வழியில கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. கேட்கறதுன்னு ஆசைப்படுறது மட்டும் இல்ல. ஆனா எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு வந்து அவர் ஒரு உதாரணமும் சொல்றாரு. ஒரு பையன், அப்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்பாவுடைய பாக்கெட்ல 200 ரூபாய் இருக்குன்றது பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதுல சில்லறை எதுவும் இல்லைன்றதும் அவனுக்கு தெரியும். பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து உனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற போது, நேரடியா 200 ரூபாய் கேட்டான்னு சொன்னா, என்ன செலவு அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வி வரும் அப்பாகிட்ட. சோ அதனால அவன் என்ன பண்றான் முதல்ல, எனக்கு வந்து ஒரு 20 ரூபாய் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் முதல்ல கேட்கும். எதுக்குன்னு அப்ப அது 20 ரூபாய்க்கு என்னவோ அது அவன் சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சில்லறை இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும் அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்றான், அவங்க அப்பா அந்த 200 ரூபாய குடுக்குறாரு. சோ அந்த 200 ரூபாய் குடுக்கும்போது 20 ரூபாய்க்கானது பொருள் கொஞ்சம் மேல கொஞ்சம் ஜாஸ்தியானப்ப அத வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி பணத்த குடுத்து, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த 20, 20ஆ அந்த 200 மொத்த 200யும் எதையாவது ஒரு வழி பண்ணி அந்த பையனால வாங்கிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, அப்ப அந்த பையனுக்கு வந்து அது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரிதான் பகவான் கிட்டோட நீங்க என்ன கேட்கணும்னா, அந்த கேவல ஞானத்த தான் நீங்க வந்து கேட்கணும். அது கூட எப்படி கேட்கணும்? நீங்க எனக்கு கொஞ்சம் குடுத்தா போதும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா பக்தன் கூட வந்து நீங்க புத்திசாலியா இருந்தீங்க அப்படின்னாதான் பகவான் கிட்ட இருந்து கூட உங்களால கொஞ்சத்த அடைய முடியும். நீங்க வந்து தேவையில்லாம வந்து இந்த மாதிரி இதுவா கேட்கறதா அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு அது பிரயோஜனமான விஷயமா இருக்கிறது இல்ல அப்படின்ட்டு. அதனால பகவான் கிட்ட கேட்கும்போது அந்த கேவல ஞானம், அனந்த சுகம் அதுதான் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னாதான் அது உங்களுக்கான புத்திசாலித்தனமா இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து அந்த ஆத்ம கல்யாணத்தை அடைய முடியும் அப்படி. வேற எதை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுமை இல்லாத விஷயமா தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு சுகமும் முழுமையானதா இருக்காது, ஞானமும் முழுமையானதா இருக்காது. எல்லாமே கிடைச்சு உங்களுக்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லாம சுகமும் கொடுக்கக்கூடியதா அது இருக்கிறது இல்ல அப்படிங்கிறாங்க. அதனால பகவானை பார்க்கும்போது அந்த குணத்தை அடையிறதுக்கு அந்த குண பரியாயத்துல நீங்க நின்று அதை பார்த்து அப்ப அது மாதிரி கேட்கறதுக்கு அப்பதான் உங்களுக்கு அந்த பக்தியின் பயன் அது கிடைக்கும் போதுதான் நீங்க புத்திசாலியா இருக்க முடியும் அப்படிங்க. சோ அதே மாதிரி இன்னொரு உதாரணமும் அதுக்கும் அதான் சொல்றேன். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க வந்து வீட்டுல அது அந்த குழந்தைக்கு வந்து அது தாக எடுக்குதுன்னு சொன்னா அவங்க அம்மா வந்து உடனே வந்து தண்ணி குடுக்காம இருக்க போறது இல்ல.
சோ அதுக்கு இன்னும் அதிகபட்சமா தான் அதுக்கு கொடுப்பாங்க. தண்ணி தாகத்துக்குன்னா வேற ஏதாவது அதுக்கு வெறும் தண்ணியா கொடுப்பாங்க. வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்பா அம்மா வந்து அந்த மாதிரி கேட்டாங்க, குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப குறைச்சலாலாம் கொடுக்கறது. அவங்க கேட்டதை விட அதிகமா அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா பார்த்து கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா தயாரா இருக்காங்க இல்லையா? அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன். சோ அந்த குழந்தை வந்து எப்ப அம்மா அப்பாவை கேக்குதோ அது எப்படி தாகத்தோட இருக்க முடியும்? அது தாகத்தோட இருக்க முடியும். அதே மாதிரிதான் நீங்க பகவான் கிட்ட கூட நீங்க பக்தி செய்யும் போது அந்த மாதிரி உங்களுடைய பாவனை இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அந்த தாகம் இருக்கிறது. என்ன தாகம் இருக்கிறதுல இது வேணும் அது வேணுங்கிற அந்த ஆசை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு திருப்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். பகவான் கிட்ட நீங்க பக்தி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு திருப்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தாகங்கள்லாம் ஆசைகள்லாம் உங்களுக்கு ஏற்படாம போகும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது 3 கதை முன்னாடியே சொன்னாரு. யார் கூட நட்பு வச்சுக்கணும், யார் வந்து உங்களுக்கு அடுத்த பிறவி வரைக்கும் வராங்களோ அவங்களோட நட்பு வச்சுக்கணும். யார் அடுத்த பிறவியோட வருவாங்கன்னு சொன்னாங்க? ஞானமும் தர்ஷனமும் தான் உங்களோட வரும்னு சொன்னோம். சுகமும் உங்களோட வரும்னு சொன்னோம். அந்த சம்ஸ்காரம் அடுத்த பரியாணம் வரைக்கும் வருது அப்படிங்கறதுனால உங்களுடைய நட்பு வந்து எதோட இருக்கணும்? அந்த ஞானத்தோடையும் வித்யாவோடையும் தான் நீங்க வச்சுக்கோங்க தவிர அப்பதான் அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ நம்ம பக்தி எப்படி பண்ணணும்? அவருடைய இதுவே இங்க சொல்லியிருக்காரு 46வது பாடல்ல அவர் பக்தியின் பலனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்க நினைச்சது இதுதான் கேட்கிறார். ஞானத்தினுடைய ஒரு துளி, அந்த அனந்த சுகத்தினுடைய ஒரு துளி. அவர் அதுக்கு சோ பக்தனுக்கு எப்படி கேட்கணுங்கிற அந்த புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னாதான் பகவான் கிட்ட இருந்தும் நம்மளால எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படிங்கறதையும் சொல்றார். அதுக்குதான் இந்த இதுலயும் சொல்ற மாதிரி கேட்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. யாரோட நீங்க வந்து தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து அந்த பாடலோட இது விளக்கம் சொல்லிப்போம் அதெல்லாம் சொல்லிட்டாரு. சோ அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முக நேத்ராதி பீடா விநாச ஸ்துதி அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாடல் பார்த்தோம் அப்படின்னா அத்தியந்த பூத்த சரணம் தவ சர்வவந்தி சித்தே நிதாய யத் அகம் ஸ்வமுகம் விபஷ்யன் உல்லாசயாமி முகதர்ப்பன் தர்ஷனாத்தில் சீதாமி சாமிய விக்கலா ஸ்வமுகே அதி வீர அப்படின்னு சொல்றாரு. மகாவீர சுவாமி சொல்லும்போது என்ன சொல்றாரு? அதி பவித்ர जो चरण कमल है वंदनीय नित सदा रहे उनको चित्त में धारणा करके अपना मुख हम देख रहे अति उल्लासित मम मन होता किंतु आप मुख दर्पण दे आप शरीर का साम्य हमारे मुख पर नहीं देकर खेल. சோ ஒரு சந்தோஷமும் அடைகிறாரு பகவான் தரிசனம் பண்ணும்போது, துக்கமும் ஏற்படுது. அப்படி 2 விஷயம் நடக்குது. எப்படி எங்க பாக்குறாங்க, எதை பாக்குறாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் சொல்றாங்க. நேற்று வந்து கண்கள் முகம் வந்து உங்களுக்கு அந்த நம்முடைய இதுல வந்து இதுவா இருக்கிறது. பார்க்கும்போது நமக்கு என்ன பாக்குறோமோ அதுல நமக்கு நம்முடைய முகத்திலையும் இதுலயும் கண்லயும் நமக்கு வந்து என்ன மாதிரி துக்கத்தை நீக்கிறதா இருக்கு அப்படிங்கிறது. இதுல வந்து எல்லாராலையும் வணங்கப்படுறவர் பகவான் இருக்காரு. சோ அவ்வளவு அப்படிப்பட்ட பகவானுடைய பாதச்சரண் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பவித்திரமானதா இருக்கு அப்படிங்கிற. சோ அந்த பவித்திரமான பாதச்சரணை நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய புத்தியில தரிக்கிறோம், நம்மளுடைய நினைவுல வச்சுக்கிறோம். சோ வச்சதுக்கு அப்புறமா நாங்க வந்து அப்போ வந்து நாங்க வந்து உங்களுடைய பாதச்சரணை எங்க வச்சுக்கிறோம்? என்னுடைய இதயத்துல என்னுடைய புத்தியில இருத்திக்கிறது. அந்த மாதிரி இருத்தினதுக்கு அப்புறமா அதுல வந்து நான் என்ன பண்றேன்? அந்த சரணத்துல என்னுடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் அதி வீர மகாவீர சுவாமி உங்களுடைய முக தர்ப்ப உங்களுடைய முகங்கிற அந்த கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுடைய முகத்துல இருக்க அந்த சாமிய பாவம், அந்த அழகிய அந்த உணர்வு, அந்த சாமிய பாவம் என்கிட்ட இல்ல இல்லையா? அதை பார்க்கும்போது என்னுடைய முகம் அதுல என்னுடைய முகத்துல அந்த மாதிரி ஒரு பாவம் இல்ல. அதனால
கொஞ்சம் வருத்தமும் ஏற்படுது அப்படிங்கறது அந்த பாடலுக்கான நேரடி பொருள். அதுக்கு விளக்கம் சொல்லும் போது மகராஜ் என்ன சொல்றாருன்னா, அந்த பாதம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவ்வளவு அழகான பாதம். பகவானுடைய சரணம் அவ்வளவு அழகான பாதம் அது. அத வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த சரணத்தை என்னுடைய இதயத்துல இதுல நிறுத்தி வச்சிருக்கேன், இருத்தி வச்சிருக்கேன். சோ அதை இருத்தி வச்சிருக்கும் போது பக்தி காரணம், பக்தியில நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த பாதங்கள், சோ அந்த பாதங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த விரல்கள் ஆகட்டும், அந்த நகல், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறைய இதெல்லாம். அந்த நகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளோ வெளிச்சத்தோட கூடிய அந்த இவங்க எல்லாம் வணங்கும் போதெல்லாம் அதுல பட்டு அந்த ஒளியோட அந்த பிரகாசமா இருக்கு, அவ்வளோ பளபளன்னு இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சோ அப்ப நான் என் பாவனை மூலியமா நான் என்ன பண்றேன், அதுல வந்து பாக்குறேன். என்ன பாக்குறேன் நானு, என்னுடைய முகத்தை அந்த பாதச்சரண்ல இருக்கிற நகங்கள்ல என்னுடைய முகத்தை வந்து நான் வந்து பாக்குறேன். அந்த மாதிரி பக்தி பாவனையில நான் வந்து என்னுடைய முகத்தை அதுல பாக்குறேன். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நகத்தோட அழகு, அதனுடைய அந்த ஒளியா இருக்கிற அந்த பிரகாசம் அதுல தெரியும் பொழுது, அப்ப பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுது அப்படின்னு சொல்றேன். எதுல பாக்குறேன், நம்ம வந்து இப்ப நேரடியா பாதச்சரண் பார்க்கல, எங்க பாக்குறோம், பகவானுடைய பாதச்சரண் எங்க பண்ணியிருக்கேன் நானு, என்னுடைய மனசுல அத நிறுத்தி வச்சிருக்கேன், நிலைநிறுத்தி வச்சிருக்கேன், இல்ல ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கேன், இருத்தி வச்சிருக்கேன். அந்த மாதிரி அதுல நான் வந்து இது வந்து நீங்க வந்து பாவனை தான் பண்றீங்க. அந்த மாதிரி மத்தது எவ்வளவு விஷயங்கள் நீங்க கற்பனை பண்றீங்க இல்லையா? இங்க பண்றோம், அங்க எதை பத்தியெல்லாம் எவ்வளவு கற்பனை எல்லாம் நம்ம பண்றோம். இந்த மாதிரியும் நீங்க வந்து ஒரு படம் பார்க்கும்போது, இல்ல மீதி விஷயங்களோட போது எவ்வளவு விஷயங்கள் நம்மளோட அதை ஒட்டி, அதை சிந்தனையோட ஒட்டி நம்ம வந்து நம்மள அந்த இடத்துல இருத்தி கற்பனை எல்லாம் பண்றோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பகவானுடைய பாதச்சரம் இதயத்துல இருக்கு. அந்த பாதச்சரண்ல என்னுடைய முகத்தை நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்குள்ள வந்து என்னன்னா ஒரு உல்லாசம் கிடைக்குது, நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சோ அந்த பாத தரிசனம் பண்ணிருக்கேன், பாத தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா முக தரிசனம் பாக்குறேன். சோ பகவானுடைய முக தரிசனம் அதுவும் எங்க, எல்லாமே என்னுடைய பாவனையில பண்றேன். சோ முக தரிசனம் செய்யும் பொழுது எப்படி உங்க முகம் இருக்கும் அதே மாதிரி என் முகம் இருக்க மாட்டேங்குது. உங்க முகத்தை தரிசனம் பண்றேன், ஆனா என் முகத்தை கண்ணாடியிலயும் பாக்குறேன். உங்க முகங்கிற அந்த கண்ணாடியில பார்க்கும் போதும் தெரியுது என்னுடைய முகம் எப்படிப்பட்டதா இருக்கு. உங்க முகம் மாதிரி அந்த மாதிரி சௌமியமான முகமா அது வந்து இல்ல அப்படிங்கிற பொழுது அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு துக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி வந்து உங்களை பார்க்கணும், அதே மாதிரி எனக்கும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாவம் வந்து வருது. அப்படி அந்த துக்கம் காரணமா அப்ப என்ன ஆகுது, அப்ப நானும் அந்த மாதிரி சௌமிய பாவனையோட இருக்கிற அந்த மாதிரி முகத்தை அடையணும் அப்படின்னு மாதிரி வரும் பொழுது நமக்கு வந்து அந்த பாவனை நமக்கு வந்து ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்த பதாச்சோட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பக்தி சுந்தர ரூபம் அப்படிங்கிற மாதிரி கவிதை எல்லாம் வருது. சோ பக்தி காரணமா அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த பாவனை எங்க வருது, நமக்குள்ள வருது அப்படிங்கறதா. சோ அப்ப அந்த பக்தி செய்யும் பொழுது நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு வந்து அது விசுத்தி ஆகுதோ, அந்த விசுத்தி காரணமா நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஆபா மண்டலம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அது இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகுது. ஆபாமன் நமக்கு சொல்ற எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆபாமன்ல இருக்குன்னு சொல்றோம். சோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட கூடியதா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா எனக்குள்ள அந்த விசுதி, நான் இப்படி பக்தி பண்ணி எனக்குள்ள அந்த சௌமிய பாவனை வர்றதுக்கான அந்த முயற்சி நான் பண்ணும் பொழுது அந்த பாவனை எனக்குள்ள வர வர ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஆபமண்டலத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிக்கும் போது நீங்க சாதாரணமா கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பார்க்க வரவங்க இல்ல உங்களை சந்திக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றத கேட்கறது, சில பேர் சொல்லும்போது கேட்போம், இந்த மாதிரி வந்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க, பேசுனதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம வந்து கேட்கிறோம். எதனால அப்படி தோணுது, உங்களுடைய அந்த ஆபா மண்டலம் நல்லா இருந்தது அப்படின்னாதான் அப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அதனால உங்க ஆபா மண்டலம்
அந்த மாதிரி ஆகிற மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி உங்களை பார்த்து ஒருத்தர் வந்து ஐயோ அவங்களை விட்டு நம்ம தள்ளி போகணும் அப்படிங்கிற மாதிரி பாவனையோட உங்களை விட்டு நகர்ந்து போற மாதிரி இல்லாம உங்களை சந்திச்சாங்கன்னு சொன்னா உங்களை சந்திக்கிறதுல அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா நிலைமை இருக்கிற மாதிரி நீங்க உங்களுடைய பாவனையை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு நல்ல குணங்களோட கூடியதா நீங்க உங்க பாவனைய சம்ஸ்காரம் கொடுத்து உங்களுடைய பாவனையை மாத்திக்கணும். சோ அந்த மாதிரி நீங்க பக்தியும் பண்ணும். எப்படி பக்தி பண்ணும்? அவருடைய குணம் நமக்குள்ள வர மாதிரி எனக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி பக்தி வந்து பண்ணும். இந்த முயற்சி வந்து நம்ம செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாதான் நம்மளால வந்து நம்மளுடைய விசுத்திய அதிகமாக்க முடியும் அப்படிங்கிறது. அதனால எல்லாரும் உங்களை பார்த்தா நட்பு செய்யறதுக்கு விரும்புற மாதிரி ஒரு நிலைமைய நீங்க வந்து வச்சுக்கணும். அந்த மாதிரி பாவனை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா 48. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சௌபாகியவத்தை சௌபாகியத்தை அதிகமாக்கக்கூடிய இதுவா சொல்றாரு. 48வது ஸ்லோகம் சொல்லும்போது அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத் திரவிய சம்யமம் பத்தே பிரதமம் பிரயுஜ்ய ஸ்வம் பாவ சம்யம் நிதௌ ததனு யதாயி ந உல்லங்கய கிரமவித் விதிக்ஞோ மார்த்தண்ட வச்சரத்தி வை மகதா ஸ்வபாவம். இது வந்து சமஸ்கிருத பாடல். அதுக்கான हिंदी पाडल पाकணும். पहले आप द्रव्य संयम के पद पर खुद को चला दो, तभी भाव संयम की निधि भी आप स्वयं ही प्राप्त। जो क्रम जाने विधि को जाने क्या उल्लंघन कर सकता? महापुरुष का एक स्वभाव है सूरज समपद पर चल. இது வந்து பாடம். இதுக்கு நேரடியா பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சரியான திரவிய சமயம். சமயம்ல வந்து 2 சமயம் இருக்கு இல்லையா? ஒண்ணு திரவிய சமயம், இன்னொன்னு பாவ சமயம். அதுல பார்த்தோம்னா இதுல திரவிய சமயத்துடைய பாதையில முதல்ல வந்து அவர் என்ன பண்றாரு? திரவிய சமய பாதையை தான் தனதாக்கிவிட்டு அதுல நடக்க ஆரம்பிக்கிறார். அதுபடி நடக்கும் பொழுது ஸ்வயமா அவருக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஸ்வயமாவே அவர் என்ன பண்றாரு? முதல்ல திரவிய சமயத்துல நடக்கிறாரு. அதுக்கப்புறமா அது காரணமா அதனுடைய அனுபவமா அது காரணமா அது வழியா அவருக்கு சுயமாவே பாவ சமயமுடைய அந்த நிதிய அந்த செல்வத்துல தன்னை ஈடுபடுத்துறாரு. ரெண்டும் அவர் தான் பண்ணணும். முதல்ல எதுல பண்றாரு? திரவிய சமயத்துல நடக்கிறார். அதுக்கப்புறமா அது அதை ஒட்டி அவர் பாவ சமயத்திலையும் ஈடுபடுத்திக்கிறாரு தன்னை. சோ அது அவருக்கு வந்து முறை தெரிஞ்சதுன்னா கிரமக்கு ஜானிவர் எந்த வரிசையில பண்ணணும்னு அந்த முறை தெரிஞ்சதுனால அந்த விதி தெரிஞ்சதுனால அவங்க வந்து எப்பவுமே வந்து விதிய வந்து மீறுறது அப்படிங்கிறது கிடையாது. யார் மீறது இல்ல? மகா புருஷர்கள் அந்த மாதிரி விதிகளை மீறுறது இல்லை. எந்த மாதிரி மீறுறது இல்லை அப்படின்னு சொன்னா சூரியன் மாதிரி அவங்க வந்து விதிகளை மீறுறது கிடையாது. ஏன்னு சொன்னா சூரியன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த திசையில பயணிக்கணும், எப்படி போய் திரும்பி எப்படி வரணும்னா அது தன்னுடைய பாதையை விட்டு விலகிறதே கிடையாது. எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறதும் அதே பாதையில வழி மாறாம அதே மாதிரி பண்ற மாதிரி இவங்களும் எது விதியோ அந்த விதிய வந்து மீறாம அதுபடி நடக்கிறவங்கதான் மகா புருஷங்களா இருக்காங்க. அது அவங்களுடைய சுபாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அதனுடைய நேரடியான சோ இதுல வந்து சௌபாகிய வர்த்தக் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டைட்டில் வந்து கொடுத்திருக்காரு. சௌபாகியத்தை அதிகமாக்கக்கூடியதா அது இருக்கு அப்படிங்கிறது. சோ திரவியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நிறைய பாக்குறோம். சமயம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா
இருக்க முடியும். திரவிய சமயம், அதுக்கப்புறம் பாவ சமயம். நீங்க இதுல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திரவிய சங்கத்தோட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி நம்முடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு சமயம் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு திரவியத்திலயும், இன்னொன்னு பாவனையும் பிரிக்கிறதாவும் இருக்கு அப்படிங்கிறதான். சோ ரெண்டுமே செய்யும் போதுதான் உங்களுக்கு வந்து விசுத்தி. தியாகம் செய்யறது வந்து திரவியத்திலயும் பண்ணணும், பாவத்திலயும் அந்த தியாகம் பண்றதுக்கான இது இருக்கும்போதுதான் உங்களுக்கு வந்து விசுத்தி ஏற்பட முடியும் அப்படிங்கிறது. சோ ரெண்டுத்துலயும் சமயம் இருக்கும். தியாகம் பண்ற அந்த பக்குவம் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா. சோ திரவிய சமயம் மட்டும் இருந்தாலும் பத்தாது, பாவ சமயம் மட்டும் இருந்தாலும் பத்தாது. ரெண்டுமே அட் அ டைம்ல அவங்க பண்ணியாங்க. ஆனா ஆரம்பிக்கிறது எதுல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரவிய சமயமெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா. ஆனா நிறைய நிறைய அந்த மாதிரி சொல்றவங்களாவும் இருக்கிறாங்க. நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்களா வந்து தியாகம் பண்ண வேண்டிய, வெளியில இருந்து வஸ்திர தியாகமோ இல்ல மத்த படிகிரக தியாகமோ நீங்க பண்ண வேண்டியதுல உங்களுக்குள்ள பாவ சமயம் இருந்தது அப்படின்னு சொன்னா திரவிய சமயம் தானாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு. சோ பகவான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் வந்து வஸ்திரத்தை எல்லாம் தியாகம் பண்ணல. நேரடியா காட்டுக்குள்ள போய் அவர் பாவனை பண்ண அவர் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த ஆடைகள்லாம் தானாவே ஒரு நாள் வந்து அவங்களுடைய அதை வந்து அவங்க வந்து அது எடுத்துலாம் இது பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கறதுனால அந்த வஸ்திரமும் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட இருந்து இதுவாயிடுது, தியாகம் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் கதையெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆனா உண்மையிலே அது அந்த மாதிரி பண்றது வந்து சரியில்லை அப்படின்றாங்க. அதுதான் இந்த பாடல சொல்றாங்க. முதல்ல விதிப்படி எது முதல்ல நடக்குது, திரவிய சமயம் தான் முதல்ல வந்து பண்ணணும் அப்படின்னு. சோ அதனால வந்து நீங்க பாவனையில வந்து சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பாவனை தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பரிகிரகம் தானாவே விடுபட்டு விடும். நீங்க வந்து அதை வந்து வலுக்கட்டாயமா தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்ல அப்படின்னு. சோ நம்ம கேட்கறவங்களுக்கு அதை பார்த்தா அவங்களுக்கு வந்து சரியா இருக்கிற மாதிரிதான் தோணும். ஆனா உண்மையில அது அப்படி இல்லை. நம்ம தீர்த்தங்கர் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, முனி அவஸ்தையில வீட்டை தியாகம் பண்றாங்க. வீட்டை தியாகம் பண்ணிட்டு வனம் போறாங்க, காடு போறாங்க, அங்க பாறையில அமர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆடை, வஸ்திரம், ஆபூஷன் எல்லாத்தையுமே பரித்தியாகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேஸ்லோச் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தியானத்துக்கு எல்லாம் போறதெல்லாம் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த சரீர கதி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க விடுபட்டீங்க அப்படின்னாதான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும், அந்த உள்ளுக்குள்ள போக முடியும். எது வரைக்கும் உங்களுக்கு வந்து புறப்பொருள் காரணமா உங்களுக்கு பரதந்திரத்தா இருக்கோ, இப்ப உங்களுக்குள்ள ஆடை இருந்ததுன்னு சொன்னா, ஆபூஷணம் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க அதை டெபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா, அதுல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா பாவ சமயம் உங்களுக்கு வந்து வர்றதுங்கிறது கஷ்டமாயிடும் உங்களுக்கு. எது வரைக்கும் உங்களுக்கு அந்த பரிகிரகம் இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு பாவ சமயம் சரியா வர முடியாது அப்படிங்கிறத. சோ விட்டதுக்கு அப்புறம் கூட, அந்த திரவிய சமயத்தை விட்டதுக்கு அப்புறமும் அந்த திரவிய சயமத்துல நீங்க திடமா இருக்கிறதுக்கு அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன, பாவத்திலையும் உங்களுக்குள்ள சமயமத்தை நீங்க கொண்டு வர்றதுக்கான சம்ஸ்காரம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் அப்ப உங்களால வந்து அதுல நீங்க பண்ற அந்த புற சயமத்துல உங்களால வந்து திடமா, திரவிய சயமத்துல உங்களால திடமா இருக்க முடியும். சோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து அங்க வந்து சம்ஸ்காரம் கொடுக்கணும். முதல்ல வந்து பரபாவத்துல இருக்கிறதையும் நீங்க வந்து தியாகம் பண்றதுக்கு அது எதெல்லாம் நீங்க புலத்துல டெபெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்ப முதல்ல அதுல இருந்து விலகும். சோ அப்படி பண்ணீங்க அப்படின்னாதான் உங்களால ஆத்ம சிந்தனையில, ஆத்ம தத்துவத்துல ஈடுபட முடியும். எது வரைக்கும் நீங்க வந்து வஸ்திரதாரியா இருக்கீங்களோ அப்போ உங்களுக்குள்ள வந்து அந்த விரக்தி, வைராகிய பாவனை எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூட உங்களால அந்த ஆத்ம தத்துவத்துல நிலைச்சு நிக்க முடியாது அப்படிங்கிற. அதனால முதல்ல வந்து என்ன பண்றோம், திரவிய தியாகம். சோ திரவியத்தை முதல்ல தியாகம் பண்றதுக்கான முயற்சி வேணும். அதை ஒட்டிதான் உங்களுக்கு வந்து பாவ தியாகமும் வர முடியும், வரணும் அப்படின்னு. அப்படி வரும்பொழுதுதான் உங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு, அதாவது
ஆத்ம தியானம், ஆத்மார்த்தமா உள்ள போறதுக்கு, அதுக்கெல்லாம் ஆத்ம அனுபவத்துக்கெல்லாம் அப்பதான் பண்ண முடியும் அப்படின்றதுதான். சோ கிரகஸ்தனா இருக்கட்டும், இல்ல சாதுவா இருக்கு, யாரா இருந்தாலுமே முதல்ல வந்து திரவிய தியாகம், திரவியத்துல வந்து சயமும் முதல்ல உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்றதான். சோ அதுக்கு வந்து ஒரு கதையும் இங்க வந்து சொல்றாங்க. சோ அதனால வந்து ஆஹ் ஏன் வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் சிலர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, பாவம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா பார்க்க போனா அவங்களுக்கு வந்து அந்த திரவிய சயமம் பண்றதில்ல, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த மாதிரி சால்ஜாப்பெல்லாம் சொல்றாங்க. பாவ சமயம் வந்ததுன்னா தானா திரவிய சமயம் வந்துடும், நீங்க ஒண்ணும் அதுக்கெல்லாம் தனியா தியாகம் எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரிதான். சோ அதுக்குதான் வந்து அவர் வந்து ஒரு அஹ் கதை சொல்றாரு அவரு. சோ அது வந்து ஒரு அந்த சாதுமே வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனில் இருக்கிற சாது, அவர் கூட ஒரு சிஷ்யனும் இருக்காங்க. ரெண்டு பேருமே வஸ்திரதாரியா இருக்காங்க. காட்டுக்குள்ள வந்து பயணம் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. சோ போற வழியெல்லாம் அந்த அந்த சாது வந்து அந்த சிஷ்யன் கிட்ட சொல்றாரு, நம்ம பார்த்து போகணும், முன்னாடி எதுவும் பயம் இல்லையா, பயம் இல்லையா, பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே போறாரு. இவனுக்கு வந்து அந்த சிஷ்யனுக்கு வந்து ஒண்ணும் புரியல. இங்க வந்து யாருமே வந்து அந்த திருடங்க, கொள்ளைக்காரங்களா இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்காங்களா, இல்ல மிருகம் வந்துருமா, இருக்காது இல்ல, இருக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சிஷ்யன் கிட்ட கேட்டுட்டே போறாரு. அவனும் அதெல்லாம் இருக்காது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வர. அப்ப வந்து இவனுக்கு ஏனே புரியல, எதுக்கு இப்படி இவரு கேக்குறாரு, என்ன பயம் இருக்கு போகுது, என்ன இருக்கு நம்ம கையில பயப்படுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து இது பண்ணிட்டே வரான். சோ இப்ப இவனுக்கு ஆனா எதுக்கு காரணம் தெரியல, அவரும் கேட்டுட்டே போறாரு. அவனும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தெல்லாம் போறாங்க. கொஞ்ச தூரம் போனே கொஞ்சம் தண்ணி இருக்கிற இடமா வரும்போது, சரி தாகத்துக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்ப என்ன பண்றாரு, அவர் கையில அந்த சாது வந்து தன்னுடைய கையில ஒரு பை வச்சிருப்பாரு. சோ அந்த பைய வந்து அந்த சிஷ்யன் கிட்ட குடுக்குறாரு. இத வச்சுக்கோ, நான் போய் இத கொஞ்சம் என்ன ஆசுவாசப்படுத்திட்டு வரேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அத அந்த பைய அவன்கிட்ட குடுத்துட்டு, இவர் போய் அந்த தண்ணி இருக்குது குளத்துல போய் அவர் என்ன பண்றாரு, கை கால்லாம் கழுவிட்டு தண்ணீர்லாம் குடிக்கிறார். சோ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இவன் என்ன பண்றான், அந்த பைய திறந்து பார்க்கறான். என்ன வச்சிருந்தாரு இவர் இந்த பையில அப்படின்ட்டு அந்த சிஷ்யன் அந்த பைய திறந்து பார்க்கறான். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தங்க கட்டி, செங்கல் அளவுக்கு ஒரு நல்லா பெரிய தங்க கட்டி அந்த பைக்குள்ள இருக்கு. அத பார்த்துதான் அவனுக்கு அப்பதான் புரியுது. ஓ! இது காரணமா தான் அவரு வந்து ஏதாவது மிருகம் வந்துருமா, இல்ல கொள்ளைக்காரங்க வந்துருவாங்களா, பயம் இல்லையா, பயம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு போல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அந்த தங்க கட்டிய தூக்கி ஒரு பக்கமா வீசிறான், அந்த கையில இருந்து எடுத்து எடுத்து வீசிட்டு, அதே அளவுக்கு வெயிட்டா இருக்கிற மாரி ஒரு சாதாரண அந்த மண்ல இருக்கிற செங்கல தூக்கி அந்த பைக்குள்ள போட்டுறான். அவர் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறாரு. சோ அவர் பைய அவர்கிட்ட குடுத்து அப்புறம் இவனும் போய் தண்ணிய வந்து குடிச்சிட்டு வந்துடுறான். குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவர் பை தூக்கிக்கிறாரு. சோ அவன்கிட்ட குடுத்துட்டு அப்படியே பை வாங்கி இவரு மாட்டிக்கிட்டாரு. திருப்பி நடக்குறாங்க. அப்போ வந்து திருப்பியுமே வந்து அந்த மாதிரி அவர் கேட்கிறார். முன்னாடி போகும்போது இந்த மாதிரி வந்து கொள்ளைக்காரன் இருக்க மாட்டானா? எதுவும் மறந்துருந்தா பயம் இல்லையே, பயம் இல்லையே அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்டுட்டே வந்து போறார். அந்த மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான், அத நான் பின்னாடியே போட்டேன். இனிமேட்டு ஒண்ணும் பயல, நீங்க போலாம். ஏன்னா அவருக்கு அது புரியல. நான் அவன் தூக்கி போட்டுட்டான்றது அவருக்கு தெரியாது அவருக்கு. அவன் வந்து சொல்றான் வந்து, இப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால, அவன் ரொம்ப தைரியமா சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. நம்ம போலாம், போலாம். அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அப்ப அதே மாரி கொஞ்ச தூரம் போறாங்க. போயிட்டு ராத்திரி தங்குறதுக்கு ஒரு இடம் போறாங்க. அப்பவும் கேட்கிறாரு, இந்த இடத்துல வந்து பயம் கிடையாதுல்ல, நம்ம தங்கலாம் இல்ல. இங்க தூங்க முடியுமா? இல்ல ஏதாவது பக்கத்துல எங்கனா இதெல்லாம் வந்துருவாங்களா? அது மாரிலாம் சொல்றாரு. இவன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் வரமாட்டாங்க. நமக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நம்ம படுத்து தூங்கலாம் இங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ வந்து அதுக்கப்புறமா தான் வந்து அவரு அ பாக்குறாரு. அப்பதான் அந்த பை வந்து பாக்குறாரு. திருப்பி வரும்போது அதுல பார்த்தா வெறும் அ சாதா கல் செங்கல் தான் இருக்கு. அவரு வச்சிருந்த அந்த தங்க செங்கல காணோம். அத பார்த்த உடனே அவருக்குமே வந்து என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கும் வந்து சிரிப்பு வந்துருது. அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து, இனிமேட்டு பயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து சொல்றாரு. அவர் சிரிச்சிடுறாரு. சோ இதே மாரிதான் மனுஷங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோபம்லாம் வரல அவருக்கு.
சோ நம்ம கூட அதே மாதிரிதான் பண்றோம். அது அது இருந்ததுனால தான் அந்த பயமும் அந்த இதுவும் அவ்வளவு பயணம் பூரா அவருக்கு எப்படி இருந்தது? பயம் இருந்துட்டே இருந்தது அவருக்கு. அதனால அவர் கோவப்படாம சிரிச்சுறாரு சிஷ்யனை பார்த்து. சிரிச்சு இப்ப வந்து அவருக்கு அது புரிஞ்சு போச்சு. அதனால அவரு சிரிச்சுறாரு. எது காரணமா தனக்கு பயம் இருக்குங்க. அதே மாதிரி மனுஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு இந்த மாதிரிதான் வந்து எது வரைக்கும் அந்த பரிக்கிரகம் இருக்கோ, எது வரைக்கும் அந்த பற்று இருக்கோ, அது வரைக்கும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த பயம் வந்து நம்ம கிட்ட இருந்துட்டே தான் இருக்கு. எப்ப வந்து அது என்னுடையது இல்ல, என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னாதான் நமக்கு வந்து என்ன இல்லாம இருக்க முடியும்? பயம் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ பரிக்கிரகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? பயம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. சோ எந்த அளவுக்கு பரிகிரகம் விலகுது, எந்த அளவுக்கு பரிகிரகம் முழுசா விலகுச்சு அப்படின்னாதான், நீங்க கொஞ்சம் பரிகிரகம் வச்சாலும் பயம் இருக்கும். அதிக பரிகிரகம் வந்தாலும் பயம் இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றாரு. சோ பரிகிரகம் இல்லாம போகும்போதுதான் அவங்களால வந்து பயம் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அதனாலதான் பகவான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வந்து எதனால பகவான் வந்து நிடரா இருக்க சொல்றோம் இல்லையா? அவர் வந்து பகவான் பாடல பாடுவார். அவருக்கு வந்து பயமே இல்லாம இருக்குன்னு ஏன்னு சொன்னா, அவர்கிட்ட வந்து அந்த பரிகிரகம் இல்ல அப்படிங்கிறதுனாலதான் அவர் வந்து என்னவா இருக்காரு? பயமற்றவரா இருக்காரு அப்படின்னு. சோ ஒரு வஸ்திரம் இருந்தது அப்படின்னா கூட, அதுவுமே ஒரு பரிகிரகம். அத ஒட்டி உங்களுக்கு வந்து அந்த வஸ்திரம் காரணமாவும் நமக்கு வந்து அந்த இந்த மாதிரி பயமும் இதுவும் இருக்க முடியும் அப்படிங்கிற. அதனாலதான் வந்து திகம்பரத்துவம் தான் உங்களுக்கு வந்து எது வரைக்கும் அந்த திகம்பரத்தை மறைக்கிற அந்த வஸ்திரம் அந்த உடம்புல இருக்கோ அது வரைக்கும் உங்களால வந்து அந்த பரிகிரகத்தை விட முடியல அப்படிங்கிற போது அப்போ உங்களுடைய பாவனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாவனையும் விசுத்தி அடைய முடியாது அப்படிங்கிறதா. சோ அது பாவனையில் விசுத்தி வர்றதுக்கு எதுக்கு இதுவா இருக்கணும்? அந்த சாரித்திர மோகினி கர்மமும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து அது உதயத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு சைவசாகம் ஆக முடியாது. இது வரைக்கும் நீங்க அந்த படிக்கிறதை விடலையோ அது வரைக்கும் உங்களுக்கு அது கர்மமும் உங்களுக்கு அந்த உதயத்துல இருக்கும்போது நீங்க படிக்கிறதோட இருக்கிற வரைக்கும் உங்களால அந்த பாவ விசுத்திக்கு வர முடியாது. பாவத்துல விசுத்தியும் வர முடியாது அப்படிங்கிறதான். அதனாலதான் தீர்த்தங்கரர் எல்லாம் வந்து பாத்தீங்க, அவங்களோட வரலாறு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க முதல்ல என்ன பண்றாங்க? பாவனையில பரிகிரகம் இதுவா இருக்கிறாங்க, பரிகிரகம் இல்லாமல இருக்காங்க அப்படின்னா கூட, முதல்லயே அவங்க வந்து என்ன பண்றாங்க? திரவிய பரிகிரகம் தான், திரவியத்தை இதுதான் தியாகம் பண்றாங்க. திரவிய சமயம் தான் முதல்ல வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க. அப்படி பார்த்தேன்னு சொன்னா, நீங்க வெறும் பாவனைன்னு சொன்னா, அப்ப ஒரு வீட்லயே இருக்கலாம். ஏன் ஒரு வீட்டை விட்டு வெளில வரணும்? ஏன் காட்டுக்கு வரணும்? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? சோ எது வரைக்கும் அந்த குணஸ்தானம் கூட அவங்களுக்கு மாற முடியாது அப்படிங்கிறதான். எது வரைக்கும் பரிகிரகம் இருக்கோ, எது வரைக்கும் அந்த ஆடை இருக்கோ, அந்த அந்த மறைப்பு இருக்கோ, ஆடை மறைப்பு இருக்கிற வரைக்குமே அவங்களால வந்து எந்த குணஸ்தானத்துக்கு வர முடியாது. 6வது குணஸ்தானத்துக்கோ, 7வது குணஸ்தானத்துக்கோ வர முடியாது. நீங்க எனக்கு பரிகிரகம் இல்ல, இல்ல எனக்கு பாவனையில இல்ல, இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட, குணஸ்தான உயர்வு கூட கண்டிப்பா வர முடியாது அப்படிங்கிறது. சோ அப்ப முதல்ல வந்து திரவிய சயமத்துல எல்லா பரிகிரகத்தையும் தியாகம் பண்ணும் பொழுதுதான் அப்போ உங்களுடைய பாவனையில வந்து பாத்தீங்கன்னா அந்த 6வது 7வது குணஸ்தானம் வர முடியும் அப்படிங்கிறதா. அதனால வந்து அந்த கேஸ் லோட்ஸ் பண்ணும் பொழுது, ஆபூஷணத்தை தியாகம் பண்ணும்போது, வஸ்திரத்தை தியாகம் பண்ணும் பொழுது, லோன்ச் பண்ணும்போது, அப்ப அவங்க எந்த குணஸ்தானத்தை அடைகிறாங்க? 6வது 7வது குணஸ்தானத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறது. சோ அப்ப வந்து அப்பதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த சஞ்சலன கஷாயம் மட்டும்தான் இருக்கும். சோ அவங்க பரிகிரகத்தை தியாகம் பண்ணாத வரைக்கும் நான் பாவனையில பரிகிரகத்தை தியாகம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்க திரவியத்துல பண்ணலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்னென்ன கஷாயம் இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு அனந்தானுபந்தி போயிட்டு இருக்கும், அப்பிரத்தேகானமும் இருக்கும், சஞ்சீவனமும் இருக்கும். ஆனா அது தியாகம் பண்ணாதான் வெறும் சஞ்சலனம் மட்டும் இருக்க முடியும். 6வது 7வது குணஸ்தானத்துக்கும் அவங்களால வர முடியும் அப்படிங்கிறது. அதனால முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதை பண்ணணும் அப்படின்னு சொன்னா திரவிய சயம் தான் முதல்ல வந்து பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து முறையும் கூட. அதுதான் வந்து வழி விதி. அதுதான் அப்படிங்கறதுனால பகவான்லாம் கூட பாத்தீங்கன்னா அப்படிதான் தியாகம் பண்ணி அந்த மாதிரிதான் பண்றாங்க அப்படிங்கறதான். சோ அவங்களாம் வந்து எதுவுமே வந்து அந்த நான் வந்து பெரிய தீர்த்தங்கர், எனக்கு ரூலே தேவையில்லை, நான் எப்படி இருந்தாலும் நான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் வந்து அந்த விதிகளை அவங்க வந்து மீறினதே
கிடையாது. ஏன்னா அவங்களாம் மகா புருஷர்களா இருந்தா கூட அவங்க விதிப்படிதான் அவங்க வந்து இது பண்றாங்க. சோ முதல்ல வந்து வீட்டை தியாகம் பண்றாங்க, காட்டுக்கு வராங்க, வஸ்திரம் தியாகம் பண்றாங்க, ஆபூஷன் தியாகம் பண்றாங்க, கேஸ் லான்ச் பண்றாங்க. அப்போ 6வது குணஸ்தானத்தை அடையிறாங்க. சோ புறப்பரிகிற தியாகம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள வந்து அந்த அகசயமும் ஏற்படுது அப்படின்னு. சோ இந்த வரிசைய வந்து பகவான் நீங்க வந்து மீறாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால வீட்டு தியாகம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க முறையாதான் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அனர்த்தமா, அதாவது வந்து முறையில்லாத எந்த விஷயத்தையுமே நீங்க வந்து செய்யறதே இல்லை. ஏன் நீங்க முறையில்லாத செய்யறது இல்லைன்னு சொன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த கிரமம் வரிசை எதுக்கப்புறம் எது செய்யணுங்கிற அந்த வரிசையும் தெரியும். அது செய்ய வேண்டிய வழி விதியும் உங்களுக்கு வந்து தெரியும். அப்படிங்கறதுனாலதான் நீங்க வந்து மகான் వ్యక్తిயா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து என்னவா பண்றதுல மார்த்தண்டமானா சூரிய மாதிரி அவங்க அது சரியான வழியில அதே பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ சூரியன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆச்சரன்ல அது வந்து ரொம்ப ரொம்ப திடமா இருக்கும். எந்த பக்கம் உதிக்கணும், எந்த பக்கத்துல பயணிக்கணும், எங்க போய் அதனுடைய பயணம் வந்து முடிவடையணும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் கூட ஒரு சமயம் கூட அது தன்னுடைய விதியிலிருந்து மாறுபட்டு அந்த மாதிரி எதுவுமே அது வந்து செஞ்சது கிடையாது அப்படிங்கிறத தன் பாதையில முறையா விதிப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரதாபியா இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க உங்களுக்கு வந்து அந்த புகழ் இருந்தது, சக்திசாலி அவ்வளவு சக்திசாலியா இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து என்ன பண்ண எதுவா ததுவா எப்படி வேணா செய்யலாம், என்ன யாரும் கேட்கறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாம எதுபடி செய்யணுமோ அந்த முறைப்படி முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, திரவிய சயமத்தை கை கொள்றீங்க. அப்பதான் வந்து அதுக்கப்புறம் தான் பாவ சம்யமத்துக்கு வர்றீங்க அப்படின்னு. அதனால ஸ்ராவகனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஸ்ராவகனா இருந்து நீங்க இல்ல வீட்லயே இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க முதல்ல வந்து இந்த மாதிரி பாவ சமயம் பண்ணா தானா திரவிய சமயம் எல்லாம் வந்துரும்னா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு. அதனால முதல்ல நீங்க என்ன பண்ணும், திரவிய சயமத்தை ஏத்துக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு விரதம் சொன்னா அதை திரவியத்துல அந்த விரதத்தை ஏத்துக்கிறதுக்கு அதுதான் நீங்க வந்து முதல்ல பண்ணணும். சோ அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிறீங்க, ஒரு விரதம் எடுக்கிறீங்க, திரவியத்துல ஒரு சயமத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து உங்களுக்கு பழகுற வரைக்கும் அதுல வந்து உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள உங்களுக்கு வந்து சில பல கொஞ்சம் ஆக்குலம் எல்லாம் வர முடியாது. பழகுற வரைக்கும் அந்த சயமும் உங்களுக்குள்ள சரியா இதுவாகிற வரைக்கும். ஆனா அதை செய்யறது மூலியமாதான் உங்களுடைய பாவனையிலயும் வந்து நீங்க மாதிரி அந்த சயமத்தை கொண்டு வர முடியும். சோ பாவனையில எந்த அளவுக்கு நீங்க சயமத்தை கொண்டு வரீங்களோ அப்ப திரவியத்திலயும் அந்த சயம் என்னவாகும்னா உங்களுக்கு வந்து திடமா உங்களால நிக்க முடியும் அப்படிங்கிறோம். சோ அதனால தியாகம் செய்யற போது பயம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி திரவிய சயமத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாவனை மூலியமா அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் இடம் சேர்க்கணும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து அதுல விதி மீறாம அதுல இருந்து அது இதுவாகாம இருக்கிறதுக்கு முறை மாறியோ இல்ல அதுல இருந்து கீழே இறங்குறதோ அந்த மாதிரி நிலையில எல்லாம் வந்து வராம இருக்க முடியும் அப்படிங்கிற. சோ ஏதாவது ஒரு பொருள் நீங்க விடுறதுக்குன்னா கூட எனக்கு வந்து அது சாப்பிடணுன்ற ஆசை இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா கூட அந்த பொருள் நான் கையிலே வச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு எப்படி அதை தியாகம் பண்ணணுன்ற எண்ணம் வரும். அப்ப இருந்ததுன்னு சொன்னா நீங்க எது வரைக்கும் நீங்க அதை தியாகம் பண்ணலையோ அது வரைக்கும் அது மேல இருக்கிற அந்த ஈடுபாடும் அந்த இது உங்களுக்கு போக போகுது. அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. இதான் வந்து அந்த அது என்ன இது போட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த புகையில மாதிரி ஒண்ணு போடுறாங்க இல்லையா. நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டை அந்த இந்த பாக்கெட்டை வந்து நீங்க உங்களுடைய பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னு சொன்னா எப்ப வேணா அதை நீங்க வந்து உபயோகப்படுத்தணும்னு தோணுமே தவிர கண்டிப்பா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணவே தோணாது அப்படிங்கிறதான். எப்ப நீங்க தியாகம் பண்றீங்களோ அப்பதான் நீங்க வந்து அதுல இருந்து நீங்க விடுபட முடியும் உங்களுக்கு. அதனால முதல்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா திரவிய சயமத்தை தான் நீங்க வந்து கை கொள்ளணும். அதுக்கப்புறம் அது மூலியமா அதுக்கப்புறம் பாவனையில அந்த சயமத்தை பத்தின அந்த பாவனை பத்தி நீங்க அதிகமா இது பண்ணி அதை ஒட்டி நீங்க அந்த பாவனையில அந்த சயமத்துக்கான சம்ஸ்காரம் நீங்க கொடுத்துட்டே இருக்கும்போதுதான் உங்களுடைய திரவிய சம்ஸ்கார சயமம் வந்து திடமா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு.
அதனால முதல்ல வந்து திரவிய சைன்யம் தான் எடுத்துக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்கு, வேணா அது கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கலாமா கொஞ்ச நாளைக்கு? படிக்கலாம் ஆண்டி. எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? இது இதுல வந்து 88வது கேள்வி, நேய நியாய சம்பந்த கைசேதம், அறிதல் அறிபவன். சோ அறியப்படும் பொருள், அதுக்கப்புறம் வந்து யார் அறிகிறாங்களோ அவங்களுக்கான சம்பந்தம் எப்படி உண்டாகுது அப்படின்றது. நீங்க எதை வந்து அறிகிறீங்களோ அது மூலியமா அப்ப வந்து நீங்க என்னவாகுவீங்கன்னா, அந்த அறியிற பொருளை பார்க்கும்போது, ஏதோ ஒரு பொருளை அறிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா அது மூலியமா நீங்க வந்து பாதிப்படையாம, அதனால பிரபாவம் அடையாம, அதனால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா, அப்ப நீங்க வந்து என்னவாக முடியும்? நியாயக்கா, அறிபவனா ஆக முடியும் அப்படிங்கிறதா. இப்ப வந்து அறியப்படும் பொருள், அதுக்கப்புறம் வந்து அறிபவன். அதை தவிர சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. இப்ப நாம வந்து நியாயக்கா இருக்கோம்னா நம்ம நியாயக்காவே இல்லை. பாக்குறோம் அறியறோம்னா அதோட நிறுத்துறதே கிடையாது. அதை தாண்டி நமக்கு வந்து அது ஒரு ஈடுபாடு வந்தது, ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. அப்படிங்கிற போது நம்மளால நியாயக்கா அறிபவனா இருக்கவே முடியறதில்லை. ஆனா சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அறிதலும் அறியப்படும் பொருளும் தவிர சம்சாரத்துல வேற எதுவுமே இல்லை. அந்த நியாயக்காத்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவும் சரி அறியப்படும் பொருளும் சரி ரெண்டுமே வந்து வேற வேற பதார்த்தமா இருக்கு. அதனால நீ அறியப்படுறதுக்கு இது பண்ணும்போது வந்து அறியப்படும் பொருளால அது காரணமா நீங்க வந்து அதுக்கு மண்டியிடாம அதுல இதுவாகாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த நியாயத்தன்மைக்கும் அந்த அறியப்படுற பொருளுக்குமான அந்த சம்பந்தம் சகஜமா இருக்கும். ஆனா நீங்க வந்து அதை தாண்டி போனீங்கன்னா நீங்க நியாயக்கனா இருக்க முடியறதில்ல, அறிபவனா நீங்க இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ற. சோ துருவமே உன்னோட நேய் கொனை பல்கி நியாயக்கா வர்ணிக்கிறார். அதனால எது வந்து உங்களுக்கு துருவமா இருக்கிறது, சோ அதாவது நிலையா இருக்கிறது. சோ அதனால வந்து நேயக்கான பல்கி நியாயக்கா வர்ணிக்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அறியப்படும் பொருள் பத்தி பேசாம யார் அறியறாங்களோ அவங்கள பத்தின வர்ணன் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்ல. ஏன்னா நியாயக் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாவா இருக்காங்க. அதே மாதிரி நியாயக்கு வந்து மகத்துவ கொடுக்கும்போதுதான் உங்களுக்கு வந்து திரவியத்தை நோக்கின அந்த பார்வை, நியாயத்தை வந்து பாக்குறத ஒட்டிதான் அந்த பொருள் திருஷ்டி மேல, அந்த பொருள் மேல திரவியத்தினுடைய பக்கம் நமக்கு வந்து அந்த பார்வை போகுது. ஆனா ஒரு பார்க்கப்படுற பொருள் இருக்குல்ல, அறியப்படக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, நேயசை வந்து பாத்தீங்கன்னா சேத்தன் அச்சேத்தன் சபிபி திருஷ்டி சலி ஜாத்தின்னு சொல்றாரு. அதனால அறியப்படும் பொருளால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா சேத்தனா இருக்கலாம், அச்சேத்தன் இருக்கலாம், எது வேணாலுமே. சோ அது ரெண்டுத்துக்குமே அது தென்படுற மாதிரிதான் இருக்கும். அந்த அறியப்படக்கூடிய பொருள் ஏதோ ஒன்றுக்கு அது வந்து அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரிதான் அது வந்து இருக்கும். அப்படி ஆனா அறியறவனை வந்து நீங்க போக்கஸ் பண்ணும்போதுதான் உங்களுக்கு வந்து பார்வை வந்து எந்த அறியப்படுமோ அந்த பொருள் மேல நம்மளுடைய கவனம் வைக்க முடியும் அப்படின்னு. சோ உங்களுக்கு வந்து அறிதலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பந்தம் இருந்ததுன்னு சொன்னா அறியப்படும் பொருளுக்கும் அறிகிறவங்களுக்குமா அந்த சகஜமான சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா கர்ம பந்தத்துல இருந்து நம்மளால தப்பிச்சிக்க முடியும் அப்படிங்கலாம். ஏன்னா பொருள்களை ஜஸ்ட் பாக்குறதுனால அறியறதுனால உங்களுக்கு வந்து கர்மத்தோட பந்தம் ஆகிறது இல்லை. ஆனா எப்போ உங்களுக்கு வந்து கர்ம பந்தம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த பொருளை பாக்குறோம், அறிகிறோம், அறிஞ்சதுக்கு அப்புறம் அது மேல அந்த பொருள் சம்பந்தமா நமக்கு வந்து ஏற்படுற ராகத்வேஷம் காரணமாதான் பந்தம் ஏற்படுது அப்படின்றதான். அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நியாயநாயக சம்பந்தக்க வர்ணன் காரணம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டுத்துக்கான அந்த சம்பந்தத்தை பார்க்கணும். அதுதான் அந்த மாதிரி சம்பந்தம் வைக்கிற மாதிரி நம்மளுடைய அறிதல் பண்பு
இருக்கணும். அப்படி இருந்ததுனால நம்ம வந்து கர்ம பந்தத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஜஸ்ட் பாக்கணும் அந்த உருவத்தை வந்து நீங்க வந்து ஸ்வீகாரம் பண்றதோ இல்ல வெறுக்கிறதோ எது பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த சம்பந்தம் சகஜ சம்பந்தம் இருக்க முடியாது அப்படிங்கறதான். அதனால உங்களுக்கு வந்து அந்த நேய சம்பந்தம் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள வந்து அந்த ஹர்ஷ விசா அதாவது சந்தோஷம் துக்கம் அந்த மாதிரி பாவனையும் உங்களுக்குள்ள ஏற்படாது. நேய சம்பந்தம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இதுவும் ஏற்பட முடியாது அப்படின்றாங்க. சோ அது நம்ம அங்கேயும் அதான் பார்த்தோம், ஞானம் பத்தி தான் பேசணும். எதேச்சா எங்கேயும் அதே மாதிரி ஞானம் பத்தி தான் சொல்றாங்க. வெறும் அறிபவனா இருக்கிறது மட்டும்தான் சொல்றாங்க. அறியப்படும் பொருள் அறிபவன். சோ அந்த சம்பந்தம் இருந்தது அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சகஜ சம்பந்தம் இருந்ததுன்னா கர்ம பந்தம் ஆகாம இருக்க முடியும். அதுல உங்களுக்கு ராகத்வேஷமோ இல்ல சந்தோஷம் துக்கம் அந்த மாதிரி ஏதாவது உணர்வு வயப்பட்ட அந்த அறியப்படும் பொருளோட உங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா அதனால நீங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆனீங்கன்னு சொன்னா அது காரணமா நீங்க பாதிப்பு அடைஞ்சீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து கர்ம பந்தமாகுது. அப்ப அந்த நியாய சம்பந்தம் இல்லாம போயிடுது அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்வசமம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா சமயக் தர்ஷன் ஞானம் சாரித்திரத்துல யார் வந்து நிலைச்சு இருக்கிறாங்களோ ஆஹ் அது வந்து அவங்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு வந்து யார் வந்து நிலைச்சுக்கா இல்ல எந்த உயிர் வந்து நினைச்சிருக்கிறது எதுன்னு சொல்ல இல்ல உயிர் அப்படிதான் சொல்லணும். சோ அந்த மாதிரி சொல்லும்போது எது வந்து சமயக் தர்ஷன் ஞான சாரித்திரத்துல நிலைச்சு இருக்குதோ அதுக்கு பேர் வந்து ஸ்வசமை அப்படின்னு பேரு. அதே மாதிரி வந்து எது வந்து உங்களுக்கு வந்து உத்கல கர்ம பிரதேசத்துல நிலைச்சு இருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து பரசமயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா சமயக் தர்ஷன் ஞான சாத்திர நிலை பெற்று இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அது சிவசமயம் சொல்லலாம். அதே அப்படி இல்லாம புத்கல கர்ம பிரதேசத்துல அதனுடைய இது இருந்ததுன்னு சொன்னா அதுல நிலை பெற்று இருந்ததுன்னு சொன்னா அத வந்து பரசமயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி வந்து ஸ்ரத்தை அதுக்கப்புறம் வந்து அனுபூதி அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம், ஸ்ரத்தைக்கும் அனுபவத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏழையானவங்க இருக்காங்க. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தனவான் கஷ்டத்தான் அவங்க வந்து எது வந்து என்ன சொல்றது பணம் இருக்கிறவங்க பணம் அவங்களுக்கான அதை பத்தின ஸ்ரத்தை வந்து பண்ண முடியும். ஆனா தான் வந்து சுயமா வந்து தனவான் மாதிரி அனுபவம் பண்ண முடியாது. ஒரு பணம் இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணம் இருக்கிறவங்கள அவங்கள பத்தின அவங்களுக்கு அவங்க பணம் இருக்குது அந்த மாதிரியோ இல்ல அதை பத்தின அறிவு தெரிஞ்சுக்க முடியும், அதை பத்தின சிரத்தை வைக்க முடியும், அவங்களுக்கு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஆமா அவங்க கிட்ட பணம் இருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்லாம் பண்ணிக்க முடியும். ஆனா பணம் இருக்கிறவங்க என்ன அனுபவத்தை பெறுவாங்களோ அந்த அனுபவத்தை பணம் இல்லாதவங்களால நேரடியா அனுபவம் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுபாவமாவே உங்களுக்கு வந்து அவ்வவியம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சித்த சமானா இருக்க முடியும். ஆனா பவ்ய ஒரு அவ்வவிய கோயிலையோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் வந்து அந்த சித்த நிலை யாரால அனுபவம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவ்ய உயிராலதான் அனுபவம் பண்ண முடியும். அவ்வவிய உயிரால அனுபவம் பண்ண முடியாது. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். நம்ம வந்து சாதாரணமா சொல்லும்போது சொல்றோம் சித்த சமான் அப்படின்னு சொல்றோம். பவ்யனா இருந்தாலும் அவ்வவியனா இருந்தாலும் ஒரு உயிர் நோக்குல சொல்லும்போது ஆனா அனுபவம் யாரு கிடைக்கும், பவ்யனுக்கு மட்டும்தான் கிடைக்க முடியும் அப்படின்றது. அதனால வந்து அனுபவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தற்காலத்துல அதாவது எந்த இதுல இருக்காங்களோ அனுபவங்கிறது வந்து அந்த நிமிஷத்துக்கானதான் இருக்கும். ஆனா ஸ்ரத்தைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்துலயும் எப்பவுமே நீங்க வந்து ஸ்ரத்தை வந்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. நீங்க வந்து ஒரு சித்தைக்கான விஷயத்த நீங்க அனுபவத்துக்கான விஷயமா மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி வரும், தற்காலிகமானதான். அந்த சித்தைங்கிற விஷயம் அனுபவத்துக்கு வரும்பொழுது அது தற்காலிகமான விஷயமா உங்களுக்கு வந்து ஆக முடியும் அப்படின்னு அதாவது அந்த நிமிஷத்துக்கானது எப்ப அனுபவம் பண்றீங்களோ
கொஞ்ச நாளைக்கு தான் அனுபவப்பட அந்த இதுவா இருக்க முடியும். நிரந்தரமா இல்லாம தற்காலிகமா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க வந்து உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பால்ல வந்து நெய் இருக்குது அப்படிங்கறத வந்து உங்களால வந்து சிரத்தை வைக்க முடியும். நம்பிக்கை வந்து வைக்க முடியும். ஆனா பால் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நெய்யோட அனுபவம் கிடையாது. உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு பாலோட டேஸ்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்ரத்தைக்கும் அனுபவத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நிகழ்கால பரிகாரம் அது அசுத்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து உங்களுக்கு வந்து திரவிய சுத்தி இருக்க முடியும். ஏன்னா திரவிய சுத்தி ருஸ்கி பரியாய அசுத்தி. சோ அப்ப வந்து இப்ப அனுபவம் பண்ண முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப திரவிய சுத்தி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா திரவிய சுத்தி இருக்கு ஆனா பரியாயம் அசுத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா திரவியமுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல வந்து அது அசுத்தியா இருக்கிறதுனால பரியாயமும் உங்களுக்கு வந்து அசுத்தியா இருக்கு அப்படின்னு. சோ பரியாயம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு கட்டமா அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு விளைவுகளா இருக்கு அப்படிங்கிற. சோ அதனால வந்து விளைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான இதுவே முடிவே இல்லாம இருக்கு. அதுக்கான விளைவும் இல்லாம போகுதுன்னு சொல்லலாம் அந்த பரியாயத்தை பார்க்கும்போது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மதிஞானியா இருக்கும். அவங்க வந்து என்னவாக முடியும்? கேவல ஞானியா ஆக முடியும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேவல ஞானத்தை யார் வந்து அனுபவம் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சோ மதிஞானத்துல இருக்கும் போதே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கேவல ஞானத்தையும் அனுபவம் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது விருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து அனுபவங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தற்காலிகமானதா இருக்கு. நம்பிக்கைங்கிறது வந்து முற்காலிகமானதா இருக்கு அப்படிங்கிறதான். சோ அதுல வித்தியாசம் வந்து இதுதான். எது அனுபவத்துல இருக்கு, எப்ப அனுபவத்துல இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்கு தற்காலிகமா வந்து அனுபவத்துக்கு வரும்போதுதான் அது வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும் அப்படிங்கிற சிரத்தைக்கும் அனுபவத்துக்கும் அதுதான். உங்களுக்கு நெய் வச்சு பால் வச்சு நெய் வச்சு சொன்னாங்க. சோ பால்ல நெய் இருக்கு அப்படின்னா கூட நீங்க அது பாலா இருக்கும் பட்சத்துல நீங்க குடிக்கும் போது அது பாலினுடைய சுவைதான் உங்களுக்கு தெரிய முடியுமே தவிர நெய்யோட சுவை உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பால்ல நெய் இருக்கு. ஆனா இப்ப பரியாயத்துல இப்ப என்ன பரியாயத்துல இருக்காது? பாலுங்கிற பரியாயத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சுவை கிடைக்க முடியும்? உங்களுக்கு பாலோட சுவைதான் உங்களுக்கு வந்து கிடைக்க முடியுமே தவிர நெய்யோட அனுபவம் உங்களுக்கு அங்க வந்து கிடைக்காது அப்படின்றாங்க. சில அனுபவங்கிறதுக்கும் நம்பிக்கைங்கிறதுக்கும் அதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகேப்பா. தேங்க்ஸ் ஆண்டி. இன்னைக்கு சொன்ன அந்த 3 சூத்திரமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லோகமும் எப்படி பகவான் கிட்ட என்ன கேவல ஞானம் ஒரு அம்சமா கொஞ்சமாவது இருக்கு. அதனால கொஞ்சமா இருந்தாட ஃபுல்லா தான் வரும்ன்றது அதுக்கு அந்த உதாரணம் நல்லா இருந்தது. ரொம்ப அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஞானம் வந்து அதனாலதான் ஆக்குலம் வருது. நம்மளுக்கு தெரியல அடுத்தது என்னன்றது தெரியாது. நம்மளே ஒரு கற்பனை இப்படி இருக்குமா அப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு கற்பனைனாலதான் நம்மளுக்கு ஆக்குலம் இருக்கு. சோ முழு ஞானம் வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அரகுர ஞானத்தினாலதான் நம்மளுக்கு இது இருக்கு. அதுல வேற நம்ம சந்தோஷப்படுறோம் அந்த ஞானத்தை வச்சுட்டு. அதான் அது ரொம்ப அந்த ஸ்லோகம் அது பகவான் கிட்ட நம்மளுக்கு என்ன அந்த இது கேட்கணும் அப்படின்றது அது நல்லா வந்தது. கடைசியில சொன்ன அந்த பாவ சயமும் திரவிய சயமும் அதுவும் அந்த ஸ்லோகமும் பாவனை வந்துட்டா தானா மாறிடும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றோம்ல. வைத்து திரவிய சயம் பண்ணி அப்ப ஆட்டோமேட்டிக் பர்மா பாவ சயம் கொண்டு வந்து திரும்ப திரவிய சயமத்தை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். ரெண்டுமே நல்லா மூலியமா ஸ்ட்ராங்கே பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு அந்த பரிகிரகம் அந்த கதை உதாரணம் அந்த பரிகிரகம் ஒரு கொஞ்சம் பரிகிரகம் நம்ம சொல்றோம் கொஞ்சம் பரிகிரத்தை குறைச்சிக்கிறோம்டா இருந்தாலும் அந்த கொஞ்சம் குறைச்சாலும் அந்த கொஞ்சம் சம்பந்தமான ஒரு பயம் இருக்கு இல்லையா சொல்லிக்கிறோம் தவிர பரிகிரகம் சொல்லிட்டு என்ன ஆக்குச்சாம இருக்கணும் பயமா இல்லாம இருக்கணும் எப்பவும் சுகமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அப்ப எதுவுமே அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு. அதான் நம்மளுக்கு அந்த பேசிக்கான அந்த ஒரு விஷயம் பரிகிரகத்தால்தான் துக்கம் பரிகிரகம் இல்லாம இருந்தா எவ்வளவு சுகம்ன்றத வந்து நம்ம நல்ல மைண்ட்ல அது 100% அந்த நம்பிக்கையும் அது வந்தாதான் நம்மளால வந்து இது விடுறதுக்கும் ஈஸியாவும் நம்ம சகஜமா விடுறதுக்கு இது
வெயிட் இது பண்ணவே மாட்டாங்க, கஷ்டப்படுவோம் இல்ல வந்து ஒரு இதுவே இல்லாம சகஜமா நம்மளுக்கு அதை விடணும் போகணும் அப்படின்றது தேவையில்லை, இது துக்கம்தான் அப்படின்றது அது 100% அந்த நம்பிக்கையா. அதான் நம்ம வந்து ஒரு நேமத்துக்காகனா கூட அது 100% அந்த நம்பிக்கை நம்மளுக்கு அது வரணும். அதுதான் அப்பதான் அந்த சகஜமா நம்மளுக்கு விட முடியும்ன்றது நல்லா அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது ரியலைஸ் பண்ணிக்கணும். அது அனுபவம் பண்ணி ரியலைஸ் பண்ணி பண்றப்பதான் நல்லா இருந்தது ஆண்டி. எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. பிராக்டிஸ் அந்த மாதிரி ஆக்குல ஒண்ணு குறைஞ்சிட்டே வந்து அப்ப எதுவுமே இல்லைன்னு சொன்னா அப்ப எப்படி ஆக்குல இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறது நம்ம கற்பனை பண்ணிப்போம். அது கரெக்ட். நம்ம ஏதாவது 1-2 விட்டுருப்போம், அது சம்பந்தமான ஆக்குலம் இல்லாதப்ப இது இல்ல ஃபுல்லா இல்லைன்னா எப்படி இருக்குன்றது நம்ம அப்பப்ப கற்பனை பண்ணி பார்த்தா நம்ம வந்து அந்த நிலையை அடையறதுக்கான முயற்சி பயிற்சி எல்லாம் பண்ணும். கரெக்ட். அதான் அதான் வழி, வேற வழியே இல்லை. தெரியுது நல்லா. தேங்க்யூ ஆண்டி. சம்யக் தர்ஷனம் எல்லாருக்கும் ஜெய் ஜெய். நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டி. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. பை பை.